திரு டிவி சோமு மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். இன்னொரு ரியாக்ஷனும் வந்திருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன், அவர் பற்றின ஒரு பர்செப்ஷனாக என்ன இருந்ததுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு, ஸோ அவருக்கு இசைவாக போகிறாரு, அண்ணாமலையோட அப்ரோச் ஒன்றுனா இவரது இன்னொன்னா இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு அவரே கூட திரு செங்கோட்டையனுடைய முயற்சியை வரவேற்கிறேன், நல்ல விஷயம் தானே, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்ட நாங்களும் கூட உதவி செய்வோம்னு கேள்வி கேட்கும் போது சொல்றார். திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதை நீங்க ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தீங்க. திரு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவரும் கூட திரு செங்கோட்டையனை ஆமோதித்து கருத்து சொல்றார். இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த பின்னணியில் இருப்பதும் பாஜக அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது மறுபடி ப்ரூஃப் ஆயிருக்கு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது இருக்கு இல்லையா, அதற்கு அதிமுக பிரமுகர்களிடம் கருத்து வர்றதுக்கு முன்னாடி குருமூர்த்தி சொல்றாரு. குருமூர்த்தி வேற, சங்பரிவார் பாஜக வேற இல்ல, அவர் சொல்றாரு. இப்ப இன்னொரு அத்தாரிட்டியா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. பாஜகவுடைய எண்ணம் என்னன்னா, ஒண்ணு அந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒண்ணு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவங்களை வைத்து ஒரு அணியை உருவாக்கி பீகார்ல நிதிஷுக்கு செஞ்சது போல இங்க அவங்க வேணா அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் 99.99% அதான் நடக்கும். என்னன்னா, அதிமுக போட்டிடுற தொகுதியில மட்டும் அவங்க போட்டிடுவாங்க. என்ன காரணம்னா, இது கட்சி பெயரு இல்ல சின்னம் எடப்பாடி இருந்தால் கூட அது உண்மையான அதிமுக இல்ல, நாங்க தான், அதனால அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுங்கிற மாதிரி சொல்லி இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேர்தல்ல தொகுதி பங்கீட்டுல அதிமுகவை விட பாஜக கொஞ்சம் குறைவான தொகுதி வாங்கினால் கூட வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதிமுகவை விட பாஜக அதிக தொகுதிகளை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது. அது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் அப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். இந்த 2026 தேர்தலில் பாஜகவின் குறி திமுக அல்ல, அதிமுக அப்படிங்கிற நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வாதம் இதுல இருந்து இன்னும் உறுதி வருது. இதுதான் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு வெளிப்படுத்துது. இல்ல, இது எப்படி இது ஒரு ஏடிஎம்கே பிஜேபி ஈக்குவேஷன்ல இது ஒரு கிளேசத்தை ஏற்படுத்திடாதா? அது ஒட்டுமா? அது இன்னும் குழப்பத்தை உருவாக்கிடாதா? அது ஒரு சொல்ல போனா, இந்த சட்டமன்ற இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய வெற்றி பெரிய விஷயமா இந்த தேர்தலை பொறுத்த அளவுல பாஜக நினைக்காது. என்னன்னா, அவங்களுடைய குறிக்கோள் அடுத்த சட்டமன்ற தேர்தல். அப்படிங்கிறப்ப இதுல இந்த அதிமுக அப்படிங்கிறது போய் அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2031 திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு வர்றதுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஒரு தோல்வி அடைந்தால் கூட அது பாஜகவுக்கு சாதகம் தான் எதிர்கால நோக்கத்துல பாக்குறப்ப. ஏன்னா பாஜகவை விட அதிமுக கம்மியான சீட்டு வாங்கிக்கிறோம், அப்ப இவங்க மேல வந்துடுறாங்கல்ல. அந்த திட்டம் இது நடக்குமான்னு தெரியாது, ஆனால் பாஜகவின் திட்டம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லலாம். திரு இபிஎஸ் உடைய எதிர்வினையா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சூழல்கள்லாம் உருவாகும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்ப இபிஎஸ் உடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடம் தான். என்ன காரணம் அப்படின்னா, இவர் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே இவருக்காக பரிந்துதான் டிடிவி பிஜேபி சேர்த்துக்கல, ஓபிஎஸ் சேர்த்துக்கல, இவங்க ஜான் பாண்டியன் விழால கூட இவங்களை புறக்கணிச்சாங்க, அது வரைக்கும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்திலயுமே பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க ஒன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு பயப்படுற ஆட்கள் அல்ல. சில விஷயங்களுக்காக வேணா ஒன்றிய பாஜக அரசு அப்படி சொல்லணும், பாஜக இல்ல, ஒன்றிய பாஜக அரசுக்கு அச்சப்படக்கூடிய சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை இருக்கும். அதனால இவருக்கு அது பிடிக்கல அப்படின்னா கூட இவர் அந்த கூட்டணியை விட்டு நாங்க விலகுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வராது. இவருக்கு அதிமுக அப்படிங்கறத விட தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி முக்கியம் குருமூர்த்தி சொன்ன அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கலாம். அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா அவர் பாப்பார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.